பணத்தினால் திருப்தி அடைகிறது இல்லை. இல்லை, மாயை. இந்த வசனம் சொல்கிறது பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திருப்தியை ஏற்படுத்துகிறது இல்லை. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். நம்ம நினைச்சிடக்கூடாது செல்வ பெருக்கினால், பண பெருக்கினால் எனக்கு திருப்தி வந்துடும். அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம விட பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவர்கள்லாம் ஏன் அவங்க பகலும் இரவுமா குடிக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்க்கை ஏன் தாறுமாறா இருக்குது? ஏன் அவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது? இப்படிலாம் நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, செல்வ பெருக்கினால், பணம் பெருகினால் நமக்கு அமைதி வந்துடும், நிம்மதி வந்துடும், மன நிறைவு வந்துடும் நினைச்சா அது நம்முடைய தப்பிதான். பணம் எங்க இருக்குதோ அங்க பிரச்சனை இருக்கும். பணம் பாதாள வரைக்கும் என்ன பண்ணுமா? பாயும். ஆகவே பணம் இருக்கிற இடத்துல பிரச்சனை உண்டு. இந்த வசனம் சொல்லுகிறவருடைய பிரசங்க 5:10 படி பணத்தினால, செல்வத்தினால நமக்கு திருப்தி ஏற்படுகிறது இல்லை. நமக்குள்ள திருப்தியை தருகிறது யார் தெரியுமா? எரேமியா புத்தகம் 31:14 சொல்லுது, நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் என்ன ஆவார்கள்? திருப்தி ஆவார்கள். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையினால் தான் நாம் திருப்தி ஆகுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள பணத்தினால், ஐஸ்வர்யத்தினால் அல்ல.